சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைக்கி வந்து முரளியினுடைய டேட்டு 17 நவம்பர் 1994. மரியாதையின் கோட்டிற்குள் அப்படிங்கிற 10 நாள் பட்டியினுடைய 6வது நாள். இன்றைய நம்ம ரிவிஷன் முரளி 17/11/1994. முரளியின் தலைப்பு ஒவ்வொரு சக்திகள் மற்றும் குணங்களுடைய அனுபவங்களில் மூழ்கி போவது, அதாவது மகிழ்ச்சியானவர் ஆவது. சுயம் பாக்கிய விதாதா நம் அனைவருடைய பாக்கியத்தை உருவாக்கிட்டு இருக்கிறார். பாபா சொல்கிறான், உங்களுடைய முகம், நடத்தை, உங்களுடைய ஒவ்வொரு விவகாரத்துலேயும் அந்த பாக்கியம் அடைந்தவர் அப்படிங்கிறது தெரியணும் வெளியே. பாபா தனக்கும் ஃபீல் ஆகணும், மற்றவங்களுக்கும் தெரியணும். அதனால் இன்றைய முரளியிலேருந்து 3 விசேஷமான பாயிண்ட்ஸ், இது மரியாதைகளுடைய பாயிண்ட்டை நம்ம எடுத்துருக்குறோம். அதில் ஃபஸ்ட் பாயிண்ட்,
சிரேஷ்டமான பாக்கியத்தின் ரேகைகளை வரைவதற்கான மரியாதை. பாரத நாட்டினுடைய கலாச்சாரத்தில் ஒரு அழகான ஒரு கலாச்சாரம் இருக்குது. அதாவது தானம் கொடுக்கக்கூடிய பழக்கம். ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார் அப்படின்னா அவர் வருஷத்துக்கு இல்லை மாதத்துக்கு இவ்வளோ நான் எனக்குடைய லாபத்தில் நான் இவ்வளோ தானம் பண்ணுவேன் அப்படின்ட்டு அவங்க அவங்களுக்குள்ளேயே ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஹிந்துசம் மற்றவங்கள பற்றி தெரில, ஹிந்துஸ் அப்படி தானம் பண்ணணும். ஒரு நல்ல ஒரு ஹிந்துவாக இருக்காங்க அப்படின்னா, பக்தராக இருக்காங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பாக அவங்க அதிகமாக சம்பாதிக்கும் பட்சத்தில் ஒரு 25% இல்லை 5%, 10% தானம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக அதுக்காக ஒதுக்கி வைக்கிறாங்க. அப்போ அந்த பிஸ்னஸில் நம்ம என்னெல்லாம் பாவம் பண்ணோமோ அது சரியாயிரும் அப்படின்னு அவங்க நம்பிக்கை வச்சுருக்காங்க. ஒரு கணவன் மனைவி அப்புறம் குழந்தைங்க போகிறாங்க, கோவிலுக்கு போகிறாங்க. கணவன் மனைவி, ஒரு குழந்தை இருக்குது, சின்ன குழந்தை. அவங்க எப்போல்லாம் கோவிலுக்கு போகிறாங்களோ அப்போல்லாம் அவங்க தானம் பண்ணுறாங்க. அங்கே உண்டியல் இருக்கும், தானம் பெட்டி, இல்லைனா யாருக்காவது முக்கியமாக விசேஷமாக தானம் கொடுப்பாங்க. இல்லைனா ஆரத்தி எடுக்கக்கூடிய தட்டு இருக்குது இல்லையா, தானும் வைக்கிறாங்க பைசாவை. அதில் குழந்தைங்களையும் வைக்கிறாங்க, கையில் கொடுத்து போட சொல்கிறாங்க. சின்ன வயசுலேருந்தே குழந்தைங்களை பழக்கப்படுத்துகிறாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு ஒரு உணர்வும் கிடையாது, அது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு அனுபவமும் கிடையாது. தாய் தந்தைகள் என்ன புரிஞ்சுருக்காங்க, இப்போலேருந்தே இந்த சமஸ்காரத்தை அந்த குழந்தைக்குள்ளே புகுத்திட்டோம் அப்படின்னா அது எதிர்காலத்துலேயும் இந்த மாதிரி நல்ல காரியங்கள் செய்யக்கூடியதாக மாறும் அப்படின்னு நம்புகிறாங்க. பாபா அதனால் பாக்கிய விதாதாவாக இருக்கிறார் ஸ்ரீ பகவான். நம்மளுடைய பாக்கியத்தினுடைய ரேகைகளை வரைகிறார். அதனால் எல்லாத்துட்டையுமே ஒரு கேள்வி, பகவான் நம்மளுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை அவரே வரைகிறாரா? அவராக வரைகிறாரு. என்ன சொன்னீங்க? நம்மளுடைய கையில் இல்லை. பாபா அதே மாதிரி முரளியில் சொன்னார். பாபா முரளியில் சொன்னார், தன்னுடைய குழந்தைகளுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை நான் வரைகிறேன் அப்படின்னு. அதாவது அப்புறம் சொல்கிறாரு பாபா, குழந்தைகளாக இவங்களுக்கு நான் பாக்கியத்தை வரைகிறதுக்கான பேனாவை உங்கள் கையில் கொடுத்துட்றேன். ஒருவேளை பாபாவே அவரே தன்னுடைய கையால் ஒவ்வொரு குழந்தைங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை வரைகிறார் அப்படின்னா என்ன ஆகும்? எல்லோரும் சேம் ஆயிடுவாங்க, எல்லோரும் ராஜா ஆயிடுவாங்க. சேம் பொசிஷன் கொடுக்க வேண்டியதாக வந்துடும். எல்லாத்துக்கும் ஒரே பொசிஷன் கிடச்சிச்சின்னு அப்படின்னா அப்போ எவ்வளோ ப்ராப்ளம் ஆயிரும் இல்லையா? இதில் ஒரு சித்தாந்தமும் இருக்குது. எல்லாருக்கும் சமமான பதவி கிடச்சிச்சு அப்படின்னா, யார் நல்லா புருஷார்த்தம் பண்ணுறாங்க, இல்லைனா யார் புருஷார்த்தமே பண்ணல, அப்போ புருஷார்த்தம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. எல்லாருக்கும் ஒரே மாதிரியான பாக்கியம் எழுதப்பட்டது அப்படின்னா அங்கே புருஷார்த்தம் அதுக்கான தேவையே இல்லையே. அதனால் முயற்சி பண்ணாமலே எல்லாருடைய பாக்கியத்தினுடைய துவாரம், அந்த வாசல் திறந்துடுச்சு அப்படின்னா, பாக்கியம் வந்துடுச்சு அப்படின்னா, கிடச்சிருச்சு அப்படின்னா, அப்போ புருஷார்த்தம், முயற்சி, உழைப்பு அந்த விஷயமே அங்கே இருக்காது. அப்புறம் முயற்சி பண்ணாமல் எந்த ஒரு பொருள் கிடைக்குதோ அதுக்கு அதனுடைய மகத்துவமும் புரியாது. பாபா என்ன பண்ணுறாங்க, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை நீங்களே வரைஞ்சிக்கோங்க அப்படிங்கிற பெண்ணை நம்ம கையிலே கொடுத்துட்றாரு. அந்த பென்சிலை உங்களுக்கு எப்படி வேணுமோ, எவ்வளவு வேணுமோ, எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி உங்களுடைய பாக்கியத்தின் ரேகையை நீங்களே எழுதிக்கோங்க குழந்தைங்களே அப்படின்னு கொடுத்துட்றாரு. தாங்க பெண்ணு, ஆளுக்கு ஒரு பெண்ணு. பாபா அந்த முரளியில் கேட்டார், எல்லாருக்கும் கையிலையும் பெண்ணு கிடச்சிருக்கா? பெண்ணு வந்துருச்சா எல்லாத்துக்கும்? பாக்கியத்தை வரைவதற்கான பேனா கிடச்சிருக்குல்ல எல்லாத்துக்கும்? ஆமாம். அப்புறம் பாபா கேட்டார், எல்லாருமே அவங்கவுங்களுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை எழுதிட்டீங்களா? சின்னதாக வரைஞ்சிங்களா இல்லை பெருசாக வரைஞ்சிங்களா பாக்கியத்தினுடைய ரேகையை? பாபா என்ன சொல்கிறாரு, யாரெல்லாம் கோர்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறாங்களோ, இல்லைனா யாரெல்லாம் புதுசாக ஞானத்தில் வந்திருக்காங்களோ, பழையவங்களாக இருந்தாலும் சரி, புதியவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருக்குமே பாபா என்ன சொல்கிறாரு, அவங்கவுங்களுக்கான பாக்கியத்தை வரைவதற்கான, பாபா குழந்தை ஆயிட்டாங்க அப்படின்னாவே அவங்களுக்கு பாக்கியத்தை வரைவதற்கான பேனாவை பாபா கொடுத்தாச்சு. பாபா இன்றைக்கி முரளியில் ஒரே ஒரு பேனா, ஒரு பெண்ணினுடைய விஷயத்தை பாபா டிஸ்கஸ் பண்ணுறாரு இன்றைய முரளியில். அந்த பேனா என்ன பேனா? சிரேஷ்ட கர்மம் என்ற பேனா. உலகத்தில் என்ன சொல்கிறாங்க, கர்மம் தான் பூஜை, கர்மம் தான் யோகம். பாபா சொல்கிறாங்க அப்படி கிடையாது. உலகத்தில் கர்மம் பண்ணுறாங்க எல்லாருமே. கர்மத்தினுடைய அர்த்தமே யோகா அப்படின்னா, யோகாவினுடைய நிலை என்ன? யோகா என்ன? சிரேஷ்டதா, உயர்ந்த தன்மை. உலகத்தில் பார்த்தீங்கன்னா கர்மங்கள், தவறான தாழ்ந்த கர்மங்கள், நிகஸ்ட் கர்மங்கள் போயிட்டுருக்குது.
தமோ குணம் நிறைந்த விகாரத்தின் வசமான கர்மங்களும் நிறைய போயிட்டுருக்கு, உலகத்தில் நடந்துட்டு இருக்குது. அந்த கர்மத்தின் பலனாக தான் எல்லாருமே சுகம் சாந்தியாக இருக்காங்க, சக்திசாலியாக இருக்காங்க, பலவீனமாக இருக்காங்க, அவங்க துக்கமாக இருக்காங்க, அசாந்தியாக இருக்காங்க. எல்லாத்துக்குமே ஆதாரமே அந்த அவங்களால் செய்யப்பட்ட கர்மங்கள் தான் இருக்குதே தவிர. அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்போ கர்மம் தான் யோகா அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? யோகம்னா அது சிரேஷ்டம். இங்கே சிரேஷ்டம் இல்லையே. டென்ஷன், பிரச்சனைகள், குழப்பங்கள் இருக்கவே செய்யாது. பாபா சொல்கிறாங்க கர்மமே யோகா கிடையாது, ஆனால் யோகாவில் இருந்துட்டு ஒவ்வொரு காரியம் செய்யணும். அதுக்கு தான் சொல்லப்படுது கர்ம யோகா. எவ்வளோ நீங்கள் யோகாவில் இருந்து காரியம் செய்வீங்களோ அந்தளவு உங்களுடைய காரியம், ஒவ்வொரு காரியமும் சிரேஷ்டமாக இருக்கும், தானாகவே மகானாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். அதனால் பாபா நம்மளுடைய கைகளில் உங்களுடைய கர்மத்தை நீங்களே சிரேஷ்டமாக உங்களுடைய பாக்கியத்தை வரைஞ்சிக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சிரேஷ்ட கர்மம் அப்படிங்கிற பெண்ணை கொடுக்குறாரு. அதனால் ஃபஸ்ட்டு பாபா நமக்கு பேனா கொடுத்துருக்கிறாரு, சிரேஷ்ட கர்மம் என்ற பேனா. சொல்லப்போனால் அதே மாதிரி நிறைய பேனா நமக்கு பாபா கொடுத்துருக்குறாரு. எல்லா பேனாவும் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நேரத்துக்கு ஏற்ற பற்றி சில நேரம் சில வேறு பென்னு, சில நேரம் வேறு, ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு பேனாவை நம்ம யூஸ் பண்ணி நம்மளுடைய பாக்கியத்தினுடைய ரேகையை வரைகிறோம். அப்படின்னா உலகத்தில் எல்லாருக்குமே வெரைட்டி தானே பிடிக்கும். ஒரே மாதிரினா பிடிக்காதில்ல யாருக்குமே. யாருக்கு தான் பிடிக்கும்? இப்போ நாய்க்கே சாப்பாடு கொடுக்குறீங்க, பூனைக்கே சாப்பாடு கொடுக்குறீங்க, டெய்லி ஒரே ஃபுட்டே வச்சுட்டுருங்க, டெய்லி பால் சாதம், டெய்லி தயிர் சாதமே வச்சுட்டு இருந்தால் அதுவே ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு ஓடி போயிடும். வெரைட்டி வேணும்ல. டெய்லி ஒரே பேனாவை யூஸ் பண்ணால் போர் அடிச்சிடும் அப்படின்ட்டு பாபா வெரைட்டியான நிறைய பேனாக்கள் நமக்கு கொடுத்துருக்குறாரு, பாக்கியத்தை வரைகிறதுக்கான பேனா. முதல்ல சிரேஷ்ட கர்மம் அப்படிங்கிற பேனா. அப்புறம் வேறு என்னென்னலாம் பெண் இருக்கலாம் சொல்லுங்கள் பார்ப்போம், சிந்தனை பண்ணி. சிரேஷ்ட எண்ணங்களுடைய பேனா. எப்படி சங்கல்பமோ அதுக்கேற்ற மாதிரி தான் காரியம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி தான் பாக்கியமும் நமக்கு உருவாகுது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் விதை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஒரு உழவன் இருக்கார் அப்படின்னா உழவர் அவர் தன்னுடைய தோட்டத்தில் எந்த மாதிரி விதைகளை விதைக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி தான் மரங்கள் அவருக்கு பலன் கிடைக்குது. அதனால் ரெண்டாவது சிரேஷ்ட எண்ணங்கள் என்ற பேனா, எழுதுகோல். அவர் சொல்கிறாங்க எந்த அளவு நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்களை உங்களுக்குள்ளே உருவாக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய ஸ்திதி உருவாகும். சிரேஷ்டமான எண்ணங்களை உருவாக்குனீங்கன்னா உங்களுடைய ஸ்திதி சிரேஷ்டமாக இருக்கும். கீழான எண்ணங்கள், வீணான எண்ணங்கள் இல்லது பலவீனமான எண்ணங்களை நீங்கள் உருவாக்குனீங்கன்னா உங்களுடைய ஸ்திதியும் அதுக்கேற்ற மாதிரி பலவீனமாக தான் இருக்கும். எந்த மாதிரி அப்புறம் ஸ்திதி உருவாகுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கர்மமும் அங்கே ஏற்படும். அதனால் ரெண்டாவது எழுதுகோல் என்ன? பாக்கியத்தை எழுதும் எழுதுகோல் பேனா, சிரேஷ்ட எண்ணம், சிரேஷ்டமான எண்ணங்கள், உயர்ந்த எண்ணங்கள். மூணாவது என்னவாக இருக்கும்? சிரேஷ்டமான வார்த்தைகள், உயர்ந்த வார்த்தைகள். சிரேஷ்டமான வார்த்தைகள் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரதானம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், சுகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், மற்றவங்களை ஊக்கம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், உற்சாகம் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், மோட்டிவேஷன் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், மகா வாக்கியங்களாக இருக்கணும் நம்மளுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும். பாபா சொல்கிறாங்களா? பாபா சொல்கிறாங்க உங்களுடைய வார்த்தைகள் அந்த மாதிரி இருக்கணும். அந்த வார்த்தைகள் மூலமாக மற்றவங்களுக்கு சுகம்தான் கிடைக்கணும். எதிரில் இருக்கிற மற்ற ஆத்மாக்களுக்கு குஷி கிடைக்கணும், அவங்களுக்கும் ஒரு எனர்ஜி கிடைக்கணும் நம்மளுடைய வார்த்தைகள் மூலமாக. அதனால் உங்களுடைய வார்த்தைகள் சிரேஷ்டமாக இருக்குது. என்ன தான் நடந்தாலும் நீங்கள் நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய பாக்கியம் சிரேஷ்டமாக மாறிட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். நாலாவது பேனா என்ன பேனா? எழுதுகோல். சிரேஷ்ட ஸ்மிருதிகளின் சிரேஷ்டமான ஸ்மிருதிகள் அப்படிங்கிற எழுதுகோல். நம்மளுடைய ஸ்மிருதி என்னவாக இருக்குதோ அதை பொறுத்து தான் நம்மளுடைய எண்ணமாகட்டும், நம்ம பேச்சாகட்டும், நம்ம செயலாகட்டும் அங்கு நிகழ்கிறது. திருஷ்டி விருத்தி எல்லாமே மாறி போயிடுது. எப்படி ஸ்மிருதியோ, ஸ்மிருதி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸ்மிருதியை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய திருஷ்டியும் மாறுது, நம்மளுடைய விருத்தியும் மாறுது, நம்மளுடைய கிருத்தியும் மாறுது, நம்மளுடைய வார்த்தைகள் எல்லாமே மாறுது. அதனால தான் பாபா சொல்கிறாங்க சிரேஷ்ட ஸ்மிருதிகள் அப்படிங்கிற மாலையை சதா உருட்டிகிட்டே இருங்க. எப்படி உலகத்தில் 108 மாலை, 54 மாலை உருட்டுறாங்கல்ல, ராம் 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 ராம், ஏசு 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 ஏசு, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா, ஆமீன் ஆமீன் ஆமீன், அல்லா 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 அப்படின்ட்டு ஒவ்வொரு விதத்துலேயும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எல்லாருமே உருட்டுறாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா, ராதா ராதா ராதான்னு உருட்டுறாங்க.
சிவா சிவா சிவான்னு கொடுக்குறாங்க. அதே போல் நீங்களும் சிரேஷ்டமான ஸ்மிருதி அப்படிங்கிற மாலையை தனக்குள்ளே வச்சுருக்கணும். நம்ம வச்சுருக்கணும், அதை நினச்சிட்டே இருக்கணும். உருட்டுறதுனா நினைக்கிறது. இது சிரேஷ்ட ஸ்மிருதிகள் என்னெல்லாம் இருக்குது, பாபா என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாரு, நிறைய கொடுத்துருக்காரு ஆக்சுவலி. இது ஆனால் சொமானத்திலையும் விட அதிகமாக இருக்கும், உயர்ந்ததாக இருக்கும். சொமான் கூட அதில் வரும். எப்படியும் சொமானத்தின் நினைவுகள், சுயமரியாதையின் நினைவுகள், தன்னுடைய நினைவு, பாபாவுடைய நினைவு, வீட்டினுடைய நினைவு, ஸ்மிருதி, சக்திகளின் ஸ்மிருதி, சிரேஷ்ட ஞான ரத்தினங்களுடைய ஸ்மிருதி. ஸ்மிருதி எப்படின்னா நமக்கு தெரியும், அதாவது பழைய நினைவுகள், பழைய மறந்து போன நினைவுகள், மலரும் நினைவுகள்னு சொல்லுவாங்கள்ல. அப்புறம் அதுக்கு நினைவாற்றல் அப்படின்னு அதுக்கு சொல்லிக்கலாம். அதை நினைக்கிறது வேறு, இந்த ஸ்மிருதிங்கிறது வேறு. ஆனால் தமிழில் ரெண்டுக்குமே நினைவுன்னு தான் நம்ம சொல்ல முடியும், ஒரே வார்த்தையை தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் அது ரெண்டும் வேறு வேறு. ஸ்மிருதி மற்றும் நினைவு வேறு வேறு. அதனால் எந்த அளவுக்கு நம்ம பாபாவுடைய சிரேஷ்ட ஸ்மிருதியில் இருப்போமோ, அவருடைய நினைவுகளை நம்ம ப்ராக்டிக்கலாக நமக்கு நினைவில் வச்சுருக்கிறோமோ, அந்த ஸ்மிருதியில் வச்சுருக்கிறோமோ, அந்த அளவுக்கு அந்த நினைவினுடைய தளத்தில் எந்த அளவு பாபாவுடைய நினைவுகள் பாபாவுனுடைய இருக்காரோ அந்த அளவுக்கு நம்மளுடைய பாக்கியம் சிரேஷ்டமாகிட்டே இருக்கும். அதனால் இந்த சிரேஷ்டமான ஸ்மிருதி அப்படிங்கிறத, மலரும் நினைவுகள் இல்லை நினைவாற்றல், இது ஒரு பேனாவாக, ஒரு எழுதுகோலாக அங்கே பயன்படுத்தலாம். இப்போ 4 எழுதுகோல் கிடச்சிருச்சா இன்றைக்கி நம்ம பாக்கியத்தை வரைகிறதுக்கு? வேறு என்ன? ஸ்பிருத்தி, சிரேஷ்ட விருத்தி, சிரேஷ்டமான உள் உணர்வு. வேறு என்ன? தானம். இன்றைய முரளியில் பாபா முக்கியமாக மென்ஷன் பண்ணுறது தானம். எவ்வளோக்களோ நீங்கள் தானம் பண்ணுறீங்க, புண்ணியம் பண்ணுறீங்களோ, அதனுடைய ரிசல்ட் என்ன கிடைக்கும்? தானம் கொடுக்குறது தான் புண்ணியம். ஆக்சுவலி ரிசல்ட் என்னவாக இருக்கும்? உங்களுடைய பாக்கியம் ரொம்ப ஸ்பீடாக உயர்வாக மாறிடும், புண்ணிய கணக்கில் சேர்ந்துடும். அடுத்தது ஆசீர்வாதம் அப்படிங்கிற எழுதுகோல், பேனா. பாபா சொல்கிறாங்க, உங்களால் வேறு எதுவும் புருஷார்த்தம் பண்ண முடியலையா? ஆனால் சகஜமான புருஷார்த்தம் ஒன்று இருக்குது, அது எல்லாருமே செய்யலாம், யார் வேணாலும் செய்யலாம். அது என்ன புருஷார்த்தம்? கொஞ்சம் 2 மாதமாக இதை தானே சொல்லிகிட்டு இருக்கார் பாபா. மேக்ஸிமம் வரக்கூடிய முரளிகளெல்லாம் ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. வேறு என்ன வேணாலும் பண்ண வேண்டாம். நீங்கள் கோர்ஸ் எடுக்க முடியலையா, ஸ்பீச் பண்ண முடியலையா, நீங்கள் வாணி படிக்க முடியலையா, வேறு எதுவும் உடல் ரீதியாக எதுவும் பண்ண முடியலையா, ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணுங்கள், ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. இந்த ஒரு ப்ராக்டிஸ் உங்களை புண்ணியாத்மா ஆக்கிரும். இந்த மாதிரி ஒரு ஈஸியான பேனா அப்படின்னா இதுதான். இது யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணி தன்னுடைய பாக்கியத்தை உயர்வாக மாற்றலாம். ஆசீர்வாதம் கொடுங்க, ஆசீர்வாதம் எடுங்க. அடுத்தது வேறு என்ன பேனா? எழுதுகோல், பாக்கியத்தின் எழுதுகோல், ஸ்ரீமத் என்ற எழுதுகோல் பேனா. பாபா சொன்னாங்க, உங்களுக்கு பாபா எப்படின்னெல்லாம் ஸ்ரீமத் கொடுக்குறாரோ அது உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் நிர்மாணம் பண்ணுறதுக்கான எழுதுகோல். அதனால் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இல்லை ராத்திரி வரைக்கும் எவ்வளோக்குள்ளோ நீங்கள் அந்த ஸ்ரீமத்தை ஃபாலோ பண்ணுவீங்களோ, அப்போ உங்களுடைய ஒவ்வொரு காரியத்திலும் அந்த சிரேஷ்ட பாக்கியத்தினுடைய நிர்மாணம் ஏற்படும். நிர்மாணம்னா படைப்பு. அடுத்து சேவை என்ற பேனா எழுதுகோல். வேறு என்ன? ஞானம் என்ற எழுதுகோல். எவ்வளோக்குள்ளோ நீங்கள் படிப்பிப்பீங்களோ அந்த அளவு உங்களுடைய பாக்கியம் அதிகமாகும். அதனால் பாபா நம்ம குழந்தைங்களாகிய நமக்கு ஞான ரத்தினங்கள் படிப்பின் மூலமாக கொடுக்குறாரோ என்னெல்லாம், அந்த ஞான ரத்தினங்களை எந்த அளவுக்கு நம்ம சிந்தனை பண்ணுறோம், மனனம் பண்ணுறோம், அதை நம்ம ஆத்ம சாதனை பண்ணுறோமோ, ஸ்வரூபத்தில் கொண்டு வர்றோமோ, இதை நம்மளுடையதாக மாற்றுறோமோ, அந்த அளவு நம்மளுடைய பாக்கியத்தினுடைய நிர்மாணம் ஏற்படும். பாபா சங்கமயுகத்தில் நமக்கு ஞானத்தினுடைய ரத்தினங்கள் யாருக்கெல்லாம் கிடைக்குதோ அவங்க எதிர்காலத்தில் என்ன ஆயிடுவாங்க? வைரம் வைடூரியங்களாக மாறிடுவாங்க. முத்துக்கள், பவளம், வைரம், வைடூரியம் ரத்தினங்களாக மாறிடும். ஞான ரத்தினங்கள் சத்தியுகத்தில் அந்த ஸ்தூல ரத்தினமாக மாறுது. வேறு என்ன எழுதுகோல் இருக்குது? கலம், பேனா, பாக்கியத்தை வரையக்கூடிய பேனா. வேறு என்ன இருக்குது? சிரேஷ்ட யோகம் என்ற எழுதுகோல். பாபா சொல்கிறார், உங்களுடைய யோகாவில் அவ்வளோ வருமானம் இருக்குது, ஒரு செகண்டில், அதாவது ஒரு அடி எடுத்து வைச்சா அதில் கோடி மடங்கு வருமானம் நமக்கு கிடைக்கும். இதே போல் இன்னும் நிறைய பாபா நமக்கு
பேனா கொடுத்துருக்காரு, எழுதுகோல் கொடுத்துருக்கிறாரு பாக்கியத்தை வரைகிறதுக்காக. இன்னொன்று விசேஷமான ஒரு எழுதுகோல் புருஷார்த்தம் அப்படிங்கிற எழுதுகோல். அவர் சொல்கிறாங்க, புருஷார்த்தம் அப்படிங்கிற அந்த எழுதுகோல் மூலமாக உங்களுடைய பாக்கியத்தை நீங்கள் எப்படி வேணுமோ, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நீங்கள் உருவாக்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சிரேஷ்ட பாக்கியம் என்ற கோடுகள், எழுதுகோல். சிரேஷ்ட பாக்கியத்தை வரையக்கூடிய மரியாதைகள். பாபா குழந்தைங்களுக்கு பாக்கியத்தினுடைய அந்த ரேகைகளை கொடுத்துருக்கிறாரு. பகவான் அவரே மரியாதைகளை உடைக்கிறது கிடையாது, ஏன்னா போட்டதே அவர் தானே. பகவான் மரியாதைகளை அவரே உடைச்சிட்டாருன்னா எப்படி? சிவபுராணத்தில் ஒரு ஸ்டோரி சொல்லுவாங்க, மென்ஷன் பண்ணுவாங்க. அதாவது சிவனுக்கும் பார்வதிக்கும் ஒரு அசோக சுந்தரி அப்படின்னு ஒரு பொண்ணு இருப்பாங்க. அவங்க ஒரு அசுரன் அசுரன் பேர் மறந்து போச்சு. ஒரு அசுரன் அவங்கள கொல்ல வருவார். அப்போ அவங்க சாபம் கொடுக்குறாங்க, நான் உனக்கு சாபம் கொடுக்குறேன், என்னுடைய கணவன் கையால் தான் நீ மரணம் அடைவாய் அப்படின்னு சாபம் கொடுத்துருவாங்க. அப்புறம் மறுபடியும் கல்யாணம் ஆனால் தானே இவங்களுக்கு இந்த சாபம் பலிக்கும். ஒரு அசோக சுந்தரியை கொண்டுட்டா அப்போ மேரேஜும் ஆகாது, கணவன் வரமாட்டார் அப்படின்ட்டு அந்த அசுரன் என்ன பிளான் பண்ணுவார், கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களை கொன்றுவோம், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி அப்படின்ட்டு கொல்றதுக்கு நிறைய தடவை வருவார். ஆனால் அங்கே தான் பார்வதி இருப்பாங்கள்ல, பார்வதி மீறி எதாவது பண்ண முடியுமா? உடனே அவங்க காளியாக மாதிரி வரக்கூடிய அசுரர்கள்லாம் கொன்றுவாங்க, அந்த அசுரனையும் கொல்ல போவாங்க. யார் அந்த சாபத்தை வாங்கினாரோ அந்த அசுரனையும் கொன்றுவாங்க, கொல்லக்கு ட்ரை பண்ணுவாங்க. உடனே சிவன் வந்துடுவார் டக்குன்னு, என்ன செய்கிறாய் பார்வதி அப்படின்ட்டு. ஏன் ஏன் நாதரே, நம் மகளை கொல்ல வந்தவரை எவ்வாறு நான் விடுவது, மீண்டும் வருவான்ல அப்படின்னு. உடனே அவர் சொல்லுவார், இல்லை நீ அதுக்காக சொல்லலை, உன்னுடைய மகள் ஒரு வாக்களித்திருக்கிறார், ஒரு சாபம் கொடுத்துருக்கிறார், அவளுடைய வாக்கு பலிக்கணும் அப்படின்ட்டு உனக்கு என்ன இல்லையா அப்படின்னு கேட்பார். என்ன கொடுத்துருக்கா? அவளுடைய கணவன் கையால் தான் அவன் சாவணும்னு அவள் சாபம் கொடுத்துருக்கா. அப்போ அவள் கொடுத்த சாபத்தை நம்ம மதிக்கணும். அது சாபமாக இருக்கலாம், வரமாக இருக்கலாம். ஏன்னா அப்போ நீ அவனை அந்த அசுரனை இப்போ கொண்டுட்ட அப்படின்னா உன்னுடைய பொண்ணுடைய வாக்கு பலிக்காமல் போயிடும்ல. அவள் கொடுத்த வாக்கு நம்ம மதிக்காமல் சிருஷ்டி நாடகத்தில் நம்ம தடைகளை ஏற்படுத்திட்டோம் அப்படின்னு அர்த்தம். அதனால் விட்டுரு, நம்மளுடைய மகளான அசோக சுந்தரியின் கணவன் கையால் தான் அவன் கொல்லப்பட வேண்டும் அப்படின்ட்டு அவர் சொல்லுவார். அதனால் சிவபாபா கூட மரியாதைகளை மீறதில்லை. பகவானே மரியாதைகளை உடைச்சரிச்சிட்டாருன்னா என்ன ஆகும்? பிரளயம் வந்துடும், உலகத்தினுடைய சிஸ்டமே குழப்பத்தில் வந்துடும். அதனால் பாபா என்ன சொல்கிறாரு, எல்லாருடைய பாக்கியத்தையும் அவரும் எழுதுறது கிடையாது, அவருக்கு அந்த வேலை கிடையாது. ஆனால் பேனா கண்டிப்பாக கொடுக்குறாரு, எழுதுகோல் கொடுக்குறாரு, பாக்கியத்தை வரையக்கூடிய எழுதுகோல் நம்ம கையிலே கொடுத்துட்டாரு. அதனால் நிறைய வகையான பேனா கொடுத்துருக்குறாரு பாபா நமக்கு, ஒவ்வொரு நேரத்துக்கு எழுதுகிற மாதிரி. அதை நம்ம எவ்வளோக்கெவ்வளோ அப்ளை பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய சிரேஷ்ட பாக்கியம் உருவாகும். நம்ம பாபா வீட்டில் பார்த்திங்கன்னா மதுபனில் ஓம் மியூசியம்னு ஒன்று இருக்குது, மேலே பாண்டவ பவனில் மியூசியம் இருக்குது, அப்புறம் சோமநாத்தில் பக்கத்தில் மியூசியம் இருக்குது, மதுரை சோனில் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் கூட ஒரு மியூசியம் இருக்குது. இப்போ காஞ்சிபுரத்தில் மியூசியம் பண்ண போகிறாங்க, நாளைக்கு இன்னாக்ரேஷன். இந்த மாதிரி அந்த மியூசியத்தில் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பிக்சர் வச்சுருக்காங்க, ரெண்டாவது பிக்சர், நம்ம 4வது படமோ 3வது படமோ தெரியல, சூப்பர் அருமையான படம். அதில் காட்டியிருப்பாங்க 2 கண் 2 கை காட்டியிருப்பாங்க. அதில் என்ன எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய பாக்கியம் என்ன அப்படின்னு பார்க்குறதுக்கு ஜோசியர்கிட்ட போகிறீங்க, இல்லை யாராவது ஒருத்தர் நாடி ஜோசியம் ஏதோ ஒன்று போகிறீங்க. அப்போ அதுக்கு என்ன தேவை? 2 கைகள் தேவை. ஆண்கள்னால் வலது கை, பெண்கள்லாம் இடது கை. 2 கையா? அதை பார்க்குறதுக்கு 2 கண் வேணும், அப்படி தானே? ரேகை எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறாங்க உலகத்தில். நம்ம பிகேசி நிறைய பேர் அந்த தொழில் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க 2 கண் 2 கை வேணும். 2 கண் கொண்டு அந்த 2 கையையும் பார்க்குறீங்க, பாக்கியம் என்னவாக இருக்கும், என்னுடைய பாக்கியம் எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்க. ஆனால் அதை பார்க்காதுங்க, அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை. இதை பாருங்கள், இந்த 2 கண் கொண்டு பாருங்கள், நான் இந்த 2 கை மூலமாக என்ன காரியம் செய்கிறேன், அதை பொறுத்தா என்னுடைய பாக்கியம் அமையும். இதுதான் முக்கியம். ரேகையை பார்க்குறதெல்லாம் நடக்காது, அது வேறு விஷயம். அந்த 2 கண்கள் மூலமாக பாருங்கள், அந்த 2 கை மூலம் நான் என்ன காரியம் செய்யணும், அந்த காரியம் சிரேஷ்டமாக இருந்தால் உங்களுடைய பாக்கியம் சிரேஷ்டமாக இருக்கும். உங்கள் அந்த காரியம் சிரேஷ்டம் இல்லை அப்படின்னா உங்கள் பாக்கியம் சிரேஷ்டம் இருக்காது. அதுதான் ஃபைனல் கர்ம ஃபிலாசபி. அந்த அருமையான பாடம் அதில் இருக்குது, அந்த புக்கில் கூட. அடுத்து 2வது, இது வரைக்கும் எழுதுகோலை வச்சு பார்த்தோம் இல்லையா?
இப்போ ரெண்டாவது அன்பின் மரியாதை. பாபா முரளியில் சொன்னார், அன்பு கடல். பாபா அன்பு கடலாக இருக்கிறார். அன்பு கடலான பாபா எல்லா குழந்தைங்களையும் சந்திக்கிறதுக்காக வராரு. பாபாவுக்கு குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பு, அதே போல் குழந்தைங்களுக்கு பாபா மேலே ரொம்ப அன்பு. அந்த அன்பானது ஒரு கயிறாக செயல்படுது. இதன் மூலமாக இந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, உலகத்தினுடைய எந்த ஒரு மூலை முட்டுக்கள் இருந்தாலும், நார்த்தில் இருங்க, சவுத்தில் இருங்க, வெஸ்ட்டில் இருங்க, ஈஸ்டில் இருங்க, எங்கே வேணாலும் இருங்க, அண்டார்டிகா கண்டத்தில் இருந்தாலும் சரி, அன்பினுடைய கயிறுகளில் அவங்க இழுக்கப்பட்டு மதுபன் சேர்ந்துடுறாங்க. அந்த அன்பினுடைய கயிற்றால் இழுக்கப்பட்ட பரமாத்மா பகவான் கூட என்ன பண்ணுறாரு, கீழே வந்துடுறாரு. அன்பின் கயிற்றால் கட்டப்பட்டு வர்றாரு. இந்த அன்பு அப்படிங்கிறது என்னது? மரியாதை. இந்த மகாபாரத யுத்தத்தில் சொல்லுவாங்க இல்லையா, மகாபாரத யுத்தத்தில் கிருஷ்ணர் சகாதேவன்கிட்ட கேட்பார். சகாதேவன் முக்கால ஞானி, அவர்கிட்ட கேட்பார், ஜோதிடம்லாம் அவருடைய கையில். அப்போ அவர்கிட்ட கேட்பார், இந்த மகாபாரத யுத்தத்தை நிறுத்துவதற்கு என்னதான் தீர்வு, நீ கூறு சகாதேவா அப்படிம்பார். உடனே அவர் சொல்லுவார், 3 வழிகள் உள்ளன மாதவரே. என்ன 3 காரியங்கள் ரகசியமாக சொல். தனியாக கூட்டிகிட்டு போயிடுவார், பப்ளிக்காக உடைச்சிடக்கூடாது அப்படின்ட்டு தனியாக கூட்டிகிட்டு போய் கேட்பார், என்ன 3 விஷயங்கள். முதல் விஷயம் சகாதேவன் சொல்கிறார், முதல்ல இந்த தலையை விரித்து போட்டு சுற்றுறாளே இந்த பாஞ்சாலி, அவன் முடியை கட் பண்ணி மொட்டையாகிடணும். ஏன்னா அவர் தலைக்கு துச்சாதன ரத்தம் வேணும். துச்சாதன இந்த இதயத்தினுடைய மார்பிலேருந்து பிளந்து அதனுடைய ரத்தம் வேணும். அப்போ தான் நான் குளிப்பேன் அந்த அம்மா அப்படின்னு அந்த அம்மா குளிக்காமல் சுற்றுது. தலை குளிக்கலை பல வருஷமாக. அந்த தலையை மொட்டை அடிச்சிட்டிங்கன்னா பிரச்சனை தீந்திரம். ரெண்டாவது, இந்த பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்களே, இந்த பீமை, அர்ஜுனை, இவனுங்களெல்லாம் கொன்றணும். கட்டி வச்சு கொண்டுட்டவன்னு வச்சுங்க, பஞ்ச பாண்டவர்களையும் கொண்டுட்டான்னா யுத்தம் வரவே செய்யாது. சரி, மூணாவது ஒருத்தர் நீ இருக்கிறியே ஒன்றை தான் கட்டி போடணும், நீ தான் பண்ணிகிட்டு இருக்கிற சேட்டை எல்லாமே அப்படின்னு கிருஷ்ணரை சொல்லுவார். கிருஷ்ணர் சொல்லுவார், கண்டு கொண்டாயோ அப்படின்ட்டு, எனக்கு எப்பொழுதே தெரியும் அப்படின்வார் சகாதேவன். அப்போ சொல்லுவார், என்னை எவ்வாறு, மற்ற 2ஐயும் நீ செஞ்சிடலாம், என்னை எவ்வாறு கட்டி போடுவாய் அப்படின்னு சொல்லுவார். கட்டி போட்டு காட்டவா, பார்க்கலாம், என்னை கட்டி போட்டு பார்க்கலாம் அப்படின்பார். உடனே அவர் தியானத்தில் உட்காந்துருவார் சகாதேவன். பார்த்தீங்கன்னா ஒரு கயிறு அவரை கட்டி போடுறோம். சகாதேவா நிறுத்து. கிருஷ்ணர் சொல்வார், நான் புரிஞ்சுக்கிட்டேன், அன்பார நீ கட்டி போடலாம், நிறுத்து அப்படின்பாரு. பார்த்தாயா பார்த்தீரா வாசுதேவரே, உம்மை கட்டி போட்டால் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு வந்துவிடும். ஓகே, ஆனால் நீ சிஸ்டத்தில் ப்ராப்ளத்தை உருவாக்கிடுற, அதனால் நிறுத்திட்டு போதும், நான் நம்புகிறேன் உன் விஷயங்களை அப்படின்ட்டு. அப்புறம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஸ்டோரி. அது மாதிரி அன்பில் கட்டப்பட்டு பாபா வராரு. அன்பால் கட்டுப்படுவார், வேறு எதுலேயும் கட்டுப்பட மாட்டார். பரமாத்மாவுடைய அன்பு தான் ரொம்ப ரொம்ப மிக உண்மையிலேயே உண்மையான அன்பு. இந்த அன்பினுடைய விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, இந்த அன்பில் எப்போ ஒரு ஆத்மா மூழ்கிறதோ, அந்த ஆத்மாவுடைய அநேக ஜென்மங்களுடைய துக்கம் இருக்குது, அந்த துக்கங்கள் அங்கே தீர்ந்துடுது. ஆத்மாக்கள் குஷியில், அதீந்திரிய சுகத்தில் நடனமாட ஆரம்பிக்குது. என்னுடைய பகவானுடைய அன்பானது நம்ம நிகழ்காலத்தில் இப்போ ப்ரெசண்ட்டாக கிடச்சிட்ருக்கு. உலகத்தினுள்ள எத்தனையோ பேருடைய அன்பை நம்ம டேஸ்ட் பார்த்துருக்கோம். ஆனால் பரமாத்மாவுடைய அன்பு இப்போ தான் கிடச்சிட்ருக்கு, வேறு எப்போவுமே கிடைக்காது. அதனால் அந்த பரமாத்மாவுடைய அன்பை டேஸ்ட் பண்ணுறதுக்காக, அதில் மூழ்கி போகிறதுக்காக, அதனுடைய பாபா நமக்கு மேலே அவருக்கும் ரொம்ப அன்பு இருக்குது. அதன் காரணத்தினால பாபா நமக்கு எல்லாத்தையுமே கொடுத்துட்றாரு. அவருடைய எல்லாத்தையுமே, நமக்கு என்னெல்லாம் தேவைகள் இருக்கோ எல்லாமே கொடுத்துட்றாரு. ஏன்னா பகவான் அன்பின் கடலாக இருக்கின்றார். பாபா அன்பின் கடல். அவர் நதி கிடையாது, இல்லை குளம் குட்டை எதுவும் அப்படி கிடையாது. கடல் போன்றிருக்கின்றார். கடல் எல்லாம் சின்னது. ஒரு முஸ்லீம் பிரதர் ஒரு தடவை வந்திருந்தார் ப்ரோக்ராமுக்கு. அப்போ அவர் சொல்கிறாரு, என்ன நீங்கள் சாந்தி கடல், சக்தி கடல், அன்பு கடல், எல்லாம் கடலுங்கிறீங்க, பகவானை எவ்வளோ சின்னதாக்கிட்டீங்க நீங்கள். கடல் என்ன, கடலெல்லாம் ஒரு விஷயமா? பகவான் மிக 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 பெரியவர். நீங்கள் பிரம்மா குமாரிகள் கடல்னு சொல்லி அவர் ரொம்ப சின்னவர் ஆக்கிட்டீங்க அப்படின்னாரு. அந்த அளவு பரமாத்மா, அவ்வளோ கடல் போன்று இருக்கக்கூடிய பரமாத்மா குழந்தைங்களுக்கு அவ்வளோ அள்ளி கொடுக்குறாரு. ஒவ்வொரு ஆத்மாவும் தானும் நிறைந்து ஃபுல்லாகிடுது, மற்றவங்களுக்கும் கொடுக்குது, வள்ளலாக மாறிடுது. அப்போ அந்த ஆத்மா
என்ன தேவையோ எல்லாமே கிடச்சிருது பாபாவுடைய அன்பில் மூழ்கி இருக்கும்போது. இல்லை என்பதே இல்லை. உலகத்தில் எல்லாருக்கும் என்ன தேவை? உலகத்தில் என்ன தான் வேணும்? அன்பு வேணும், சந்தோஷம் வேணும், சுகம் வேணும், சாந்தி வேணும், ஆனந்தம் வேணும். பெரிய லிஸ்ட்டாக போயிட்டுருக்கேன். பாபா சொல்கிறாங்க, பாபா குழந்தைங்களுக்கு அவ்வளோ கொடுக்குறாரு, குழந்தைங்க அதனால் நிறைஞ்சிடுறீங்க. சுயநலமற்ற அன்பு பாபாவனுடைய அன்பு. பாபா கேட்குறாங்க, நீங்கள் பாபாட்டிருந்து எவ்வளோ எடுத்தீங்க? ஒரு ரூம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கீங்களா? இல்லை 2 ரூம் ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கீங்களா? எவ்வளோ ஃபுல் பண்ணி வச்சுருக்கீங்க உங்களுக்குள்ளே? இல்லை கணக்கே இல்லையா? பாபா இப்படி கணக்கற்றவரோ அத்தாக்கா இருக்கார். அதே மாதிரி நீங்கள் அத்தாக்கா அளவற்றவர், அளவிட முடியாதவர் அப்படிங்கிற நிலையை நீங்களும் அடைஞ்சிட்டிங்களா? இல்லை 1-2 ரூம் ஃபுல்லாக, இல்லை 1-2 கப்போர்டு, இல்லை 1-2 ஸ்கூல் கேஸு அவ்வளோதான் வச்சுருக்கீங்களா? எவ்வளோ வச்சுருக்கீங்க? பாபாவுக்கு சமமாக பர்பூர் ஆகிட்டீங்களா? நிறைஞ்சவங்கள ஆகிட்டீங்களா? கடல் ஆகிட்டீங்களா? பரமாத்மா அன்பினுடைய விசேஷம் என்ன? அவர் எல்லாருக்குமே கொடுக்குறாரு. சுயநலமற்ற அன்பு அவருடைய அன்பு. ஆனால் அவராக கொடுக்க மாட்டார், நம்ம தான் எடுத்துக்கணும். அவருக்கு எடுக்கிறவங்களை பற்றி பிரச்சனை இல்லை, யார் வேணாலும் எடுத்துக்கங்கப்பா அப்படின்ட்டு அவர் திறந்துட்டார். ஆனால் திறந்து விட்டார் அந்த கஜானாவை. ஆனால் எடுக்க வேண்டியது நம்ம தான் எடுக்கணும். போய் அவர் கொடுக்க மாட்டார். அவர் கொடுத்தா தான் வேறு மாதிரி ஆயிடும்ல. எல்லாருக்கும் பாரபட்சம் பார்த்தாருன்னு சொல்லுவாங்க. அதனால் திறந்து கொடுத்தாச்சு, நீங்கள் எடுத்துக்கங்க உங்கள் திறமை. உலக ரீதியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மாவுக்கு ஆசை இருக்கும், குழந்தைங்களை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்க எதிர்காலத்தில் நமக்கு முடியாத காலத்தில் நம்ம பார்த்துப்பாங்க அப்படிங்கிற எண்ணம் உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அதை மனசில் வச்சுட்டு தான் பாலனை பண்ணுவாங்க. ஆனால் பகவானுக்கு அந்த கவலை இருக்கா? அந்த எதிர்பார்ப்பு இருக்கா? ஒன்றும் கிடையாது. இன்னும் பகவான் போகிறார் அப்படின்னா அவர் கூடவே கூட்டிகிட்டு போயிடுறாரு. நம்மளை அவர் விட்டுட்டு போகிறாருன்னா என்ன, வாங்க சேர்ந்து பரந்தாமத்துக்கு போகலாம் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாரு. தனியாக விட்டுட்டு போனால் தான் குழந்தைங்க கஷ்டப்படுவாங்க, கூட்டிகிட்டே போயிடுறேன் வாங்க. அதனால் பகவானுடைய அன்பு பார்த்திங்கன்னா அன்கண்டிஷ்னல் அன்பு. எந்த கண்டிஷனும் அங்கே கிடையாது. எந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், எந்த ஒரு கட்டுப்பாடு ஒன்றும் கிடையாது. அன்லிமிட்டெட், அன்கண்டிஷன். அப்புறம் எந்த ஒரு சட்டமும் இல்லை. அப்புறம் அவர் எல்லைக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கார், அதை அளக்க முடியாது. அப்புறம் பாபா அன்பு கொடுத்துட்டே இருக்கிறார். அவருடைய கட்டளைகளை நீங்கள் பாலனை பண்ணுங்கள், பாலனை பண்ணாமல் இருங்க. ஆனால் அவர் அன்பு கொடுத்துட்டு தான் இருக்கார். அதனால் நம்மளுடைய அன்பு பார்த்திங்கன்னா பரமாத்மா கூட நம்ம உலகத்தில் நம்ம இங்கே வந்திருக்கிறோம், பாபா குழந்தை ஆயிருக்கோம் அப்படின்னா உலகத்தில் எவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதெல்லாம் என்ன பண்ணிட்டோம், நம்ம அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. நமக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் என்னவாக இருந்தது, பரமாத்மனுடைய அன்பு. அந்த அன்பில் நம்ம உலகத்தினுடைய எதிர்ப்புகளாகட்டும், இல்லை நம்ம வீட்டில் உள்ளவங்க எதிர்ப்பாகட்டும், எல்லாமே கடந்து கேர் பண்ணாமல் நம்ம சேர்ந்துட்டோம். பரமாத்மனுடைய அன்பில் அவ்வளோ சக்தி இருக்குது. எல்லா பந்தனங்களையும் ஒரு செகண்டில் ஒட்டச்சி தள்ளுறதுக்காக விலங்குகளை காலில், கையில், கழுத்தில் கட்டப்பட்டிருந்த விலங்குகளை உடைத்தெறிந்து நம்ம இப்போ இருக்கிறோம். அந்த விலங்குகளை காலில் கட்டிற விலங்குகளை எல்லாம் ஒட்டச்சி தள்ளுறதுக்கு நம்ம ரெடி ஆகிடுறோம், உறுதி பூண்டுறோம். நம்ம வீட்டில் இருக்கிற பெரியவங்களுக்கு எதிர்த்து கூட பேசியிருக்க மாட்டோம், பதில் கூட கொடுத்துருக்க மாட்டோம். அந்த அளவு நல்ல பிள்ளையாக இருந்திருப்போம், ரொம்ப என் பிள்ளை தங்கம் அப்படின்னு சொல்கிற அளவு இருந்திருப்போம். ஆனால் எப்போ அவங்க பரமாத்மாவுடைய அன்பின் அந்த அமிர்தத்தை பருகிறதுக்கான தடை போடுறாங்களோ அந்த நேரத்தில் நம்ம சிங்கங்களாக கிளர்ந்தெழுந்து அவ்வளோ நல்லவனாக இருந்த நம்ம எதிர்க்கக்கூடிய சக்தி பெற்றவர்களாக மாறிடுறோம். இந்த சக்தி பரமாத்மாவிலிருந்து நமக்கு கிடைக்குது. அப்போ அந்த இடத்தையே ஆட்டங்காண வச்சிடுறோம் நம்ம. அந்த சக்தி எங்கேருந்து வந்தது? பரமாத்மாவுடைய அன்பினுடைய சக்தி. பரமாத்மாவுடைய அன்பு, அந்த மாதிரியான அன்பு ஆத்மாக்களாகி அவங்கள அவ்வளோ சக்திசாலியாக மாற்றிடுது, அசரீரியாக மாற்றிடுது. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா அன்பினுடைய மரியாதை. 3வது இந்திரியங்களின் மரியாதை. ஏன்னா இந்திரியங்கள் பார்த்திங்கன்னா நம்ம கூட எப்போவுமே இருக்குது, சதா இருக்குது. மனம், புத்தி, சமஸ்காரம் அல்லது உடலாகட்டும் எப்போவுமே இருக்குது. பாபா சொல்லிட்டாங்க, நீங்கள் அதுக்கு ராஜா, நீங்கள் அந்த இந்திரியங்களுக்கு அதிகாரிகள். இப்படி பாபா சண்டே முரளியில் சொல்கிறார், கையை மேலே தூக்குங்கன்னா தானாகவே வருது. அதே போல் உங்களுடைய சுட்சமான கர்ம இந்திரியங்கள், மனம், புத்தி, சமஸ்காரம், சரி மனசே வச்சுக்கிங்களா, அது நீங்கள் சொன்னால் அது கேட்கணும். உங்களுடைய ஆர்டர் படி எப்படி கையை தூக்க சொன்னால் அது தூக்குச்சோ, அதே போல் மனசும் இருக்கணும் கண்ட்ரோலில். நீங்கள் அதிகாரி அப்படிங்கிற பொசிஷனில் நீங்கள் இருக்கும் பொழுது
அவங்க மூலமாக என்ன காரியம் செய்யணுமோ அதை செய்ய வைக்க முடியும். அதுக்கு நீங்கள் அதிகாரியாக இல்லை அப்படின்னா அது என்ன நினைக்குதோ அதை உங்கள் மூலமாக செய்ய வச்சிடும். அதாவது மரியாதைக்கு விரோதமாக நம்மளை காரியம் செய்ய வச்சிடும். அதிகாரி ஆத்மா அப்படின்னா தன்னுடைய இஷ்டப்படி நடத்துறது. இன்றைக்கி எனக்கு மூடு சரியில்லை, இன்றைக்கி மனசு சரியில்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய இந்திரியங்கள் உங்களுடைய அதிகாரத்தில் இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லை. பாபா சொல்கிறாங்க, ஒருவேளை யார் தன்னுடைய இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணாதவங்கள சத்தியுகத்துக்கு போயிடுறாங்க, சத்தியுகத்தை போய் அவங்க ராஜா ஆயிடுறாங்க, அவங்க சிம்மாசனத்தில் உட்காந்துடுறாங்கன்னா என்னாகும்? பாபா சொன்னார் முரளியில், அப்போ சொர்க்கம் கூட நரகமாயிரும் தானாகவே. சிவபுராணத்தில் ஒரு ஸ்டோரி இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா, இப்போ அசுரர்கள் தேவர்கள் 2 பேருமே ஒரு தந்தையினுடைய குழந்தைங்க தானே. அதாவது பிருகு முனிவர், பிருகு இல்லை காஷ்யப் முனிவர், அவருடைய 2 மனைவிகள். ஒருத்தவங்க திதி, இன்னொருத்தவங்க அதிதி. அக்கா தங்கச்சி தான். அது பிரஜாபதியினுடைய குழந்தைங்க, பொண்ணுங்க 2 பேரும். அவங்கள அப்படி காட்டியிருப்பாங்க அந்த ஸ்டோரியில். ஒருத்தருடைய மனைவியினுடைய பசங்க தேவர்களாக பிறப்பாங்க, இன்னொரு மனைவியோடைய பசங்க அசுரர்களாக பிறப்பாங்க. இதுதான் அந்த 2 பேர் அண்ணன் தம்பி தான் ஆக்சுவலி. அப்போ இவங்களை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் சண்டை வந்தனால தனித்தனியாக உலகம் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தேவலோகத்தில் இருங்க, நீங்கள் பாதாள லோகத்தில் இருங்க அப்படின்ட்டு. அப்போ அந்த அசுரர்களுடைய அம்மா இருப்பாங்களே திதி, அவங்களுக்கு ரொம்ப கவலையாக இருக்கும். என் பசங்க மட்டும் பாதாளத்தில் இருக்காங்க, செத்து போயிடுறாங்க. ஆனால் அவள் பசங்க மட்டும், அதிதியோட பசங்க மட்டும் சாக மாட்டேங்கிறாங்க, சொர்க்கத்தில் இருக்காங்க. அப்போ என்ன நியாயம் இது? என்ன பாரபட்சம் செய்து விட்டீர்கள் பரமசிவா அப்படின்ட்டு சிவன்கிட்ட வருவாங்க. நியாயம் கொடுங்க, என் பசங்களையும் சொர்க்கத்தில் அனுபவிக்க விடுங்க, சொர்க்கத்தினுடைய சுகங்களை. என் பசங்க மண்ணிலையும் குப்பையிலையும் சாக்கடையிலையும் கிடக்கிறாங்க, அவங்க அப்புறம் செத்து போயிடுறாங்க, கொன்னுடுறீங்க. அவங்களுக்கு அமிர்தத்தை கொடுத்து அவங்க சாகாமல் இருக்காங்க தேவர்கள். அதனால் நியாயம் வேண்டும்னு போராடிட்டு போவாங்க, தர்ணா இருப்பாங்க கைலாசத்தில். அப்போ அவர் சொல்லுவார், சரி சமமாக கூட்டுருவேன், எல்லா தெய்வத்தை எல்லோரும் ஒரே இடத்துல இருங்கப்பா அப்படின்ட்டுருவார். சொர்க்கத்தில் எல்லோரும் போங்க அப்படின்னு சொர்க்கத்துக்கு எல்லாத்தையும் விட்டுருவார். சொர்க்கத்தில் அசுரர்களை போய் அட்டூழியம் பண்ணுவாங்க, பார்க்கணும். அழகான நடன மங்கைகளெல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு புதுசாக தெரியும். அதனால் அங்கே சொர்க்கத்தை பார்த்தீங்கன்னா நரகமாகிடுவாங்க. அப்புறம் கம்ப்ளைண்ட் சிவனுக்கு போவோம். அப்போ அவர் பார்ப்பார், என்னது சொர்க்கமா இது நரகமா, பாதாள லோகம் மாதிரி ஆயிடுச்சு, இது எந்த இடத்துக்கு நான் மாற்றி வந்துட்டேனோ அப்படிங்கிற மாதிரி காட்டுவாங்க அந்த ஸ்டோரியில். அதே போல் யார் நல்ல சமஸ்காரங்கள் தன்னுடைய கண்ட்ரோலில் இல்லை, மனம் புத்தி கண்ட்ரோல் இல்லையோ அவங்கள சொர்க்கத்துக்கு அனுப்பி வச்சுட்டோம், சொர்க்கத்தில் அவங்க இன்சார்ஜ் ஆகிட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும்? சொர்க்கமே நரகமாக மாறிடும். இன்றைய உலகத்தில் கூட அப்படி தானே. யார் எல்லாம் ஆட்சி பண்ணுறாங்களோ அவங்க அவ்வளோ தகுதியானவங்க இல்லை, அவங்களுடைய கர்மேந்திரங்களும் கண்ட்ரோலில் இல்லை, எந்த குணமும் இல்லை. ஆனாலும் ஆட்சி பண்ணுறாங்க, ஆட்சி கையில் கிடச்சிருது. அதனால் அவங்களால எந்த நாட்டுக்கான எந்த ஒரு விஷயமும் அவங்களால பண்ண முடியறதில்ல முன்னேற்றத்தை. அதனால் பாபா அந்த மாதிரி ஒரு சமாஜத்தை நிர்மாணம் பண்ணுறாரு. சமாஜத்தினுடைய ராஜ்ய அதிகாரிகள், அது ஆத்மாக்கள், யோகிகளாக இருக்காங்க. இந்த ஆத்மாக்கள் அந்த மாதிரி யோக்கியமானவர்களாக அங்கே மாறுறாங்க. இந்த இடத்துல வடிவமைக்கப்படுறாங்க, செதுக்கப்படுறாங்க சங்கமயுகத்தில். பாபா சொல்கிறாங்க, உங்களுடைய கர்மேந்திரியங்கள் என்னெல்லாம் இருக்கோ அதை மூலமாக சிரேஷ்ட கர்மங்கள் தான் செய்யணும். பார்வையாகட்டும், பார்க்குறதாகட்டும், செய்கிறதாகட்டும், நடக்கிறதாகட்டும், கேட்குறதாகட்டும், எல்லாமே சிரேஷ்டமான காரியத்தில் ஈடுபடுத்தணும். இன்றைய முரளியிலேருந்து 3 மரியாதைகள் பார்த்தோம். ஃபஸ்ட்டு என்ன மரியாதை? சிரேஷ்ட பாக்கியம் என்ற கோட்டை, சிரேஷ்ட பாக்கியத்தின் ரேகையை வரைவதற்கான மரியாதை. ரெண்டாவது ஃபஸ்ட்டு சிரேஷ்ட பாக்கியத்தின் ரேகை வரைகிறதுக்கான மரியாதை. ரெண்டாவது அன்பினுடைய மரியாதை. மூணாவது இந்திரியங்களின் மரியாதை. அதாவது இந்திரியங்களை தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கணும். ஏன்னா நீங்கள் தான் எஜமானன். எந்த அளவு அவங்க அது உங்களுடைய கட்டுப்பாட்டில் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு, அதாவது நீங்கள் அதை நடத்தணும், அது உங்களை நடத்தக்கூடாது. அப்பொழுது உங்களுடைய ஒவ்வொரு காரியமும் சிரேஷ்டமாக இருக்கும், உங்களுடைய பாக்கியமும் சிரேஷ்டமாக இருக்கும். ஓம் சாந்தி.
நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். வெம்மையிலும் நிழலிலும் வேகத்திலும் அமைதியிலும் சிதறாமல் என்னை நடத்தும் தர்மத்தின் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். நான் நிற்கும் போது சீதைவே, நான் ஓடும் போது தூய்மை, என்னை தாங்கி நிற்கும் இந்த மரியாதைகள் சாட்சி. நான் ஓடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். எல்லை அல்ல இவை என் பயணத்தின் பாதுகாப்பு, கடலை நோக்கி அழைத்துச் செல்லும் கருணையின் கைப்பிடிப்பு. நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த வழிகள். சீற்றமெழும் நேரத்திலும் சோர்வெழும் நொடிகளிலும் என்னை வழி வரவிடாத ஒளியாக நிற்கும் கரைகள். நாடும் நதி இந்த மரியாதைகள் என் இரு கரைகள் அருளோடு ஓடச் செய்யும் ஈசன் தந்த